இல்லை அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் அங்கே அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 15 வருஷ கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 பகுதி 20,000 மக்கள் அங்கே வாசிக்கிறாங்க. தண்டவாளத்துக்கு இந்த சைடு அந்த சைடு பொறுத்த வரைக்கும் அங்கே என்னென்னா அங்கேயுமே பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே ரொம்ப சவால்கள் இருந்தது. இருந்தாலுமே இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னால விபத்துகள் நிறைய நடக்குதாங்க. நிறைய ட்ரெயின் அடிபட்டு நிறைய பேர் இறக்குறாங்க. நிறைய பேர் அதை தாண்டி கடந்து போகிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ சர்வேயர் வச்சு நம்ம அளந்துட்டோமோ, சர்வேயர் வச்சு அளந்து முடிச்சாச்சு. அதில் சில ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அதை சிலதை சொல்லுவோம். நாம் ஒரு 4-5 வீடுகள் பொறுத்த வரைக்கும் அங்கே கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அது பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னா நம்ம சார்பில் இருந்தேன்னா அங்கே பகுதி மக்கள் அங்கே ஜமாத்தில் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே பகுதி நம்மளுடைய கவுன்சிலர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சைடில் வந்து பேச நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் 20,000 பேர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம். அது நீண்ட கால கோரிக்கைகள். ஆமாம், சில பேருக்கு ஒரு அவசரங்கள் கொடுக்கலாம், ஒரு 4-5 பேருக்கு வந்து பிரச்சனை ஆகலாம். ஆனால் மக்களுடைய அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்களுடைய முக்கியமான பிரச்சனைனால நீங்கள் அது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நாளை ஏன்னா ரயில்வே துறை நமக்கு இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணதுக்கு பண்ண வந்திருக்கிறாங்க. நாளைக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்து செஞ்சு பண்ணீங்கன்னா அது கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு இப்போ கூட நான் வாகனத்தில் வரும்போது நான் சொல்லிட்டு முதல்ல நீங்கள் பண்ணிட்டு நம்ம அமைச்சர் நம்ம அந்த பகுதியை சார்ந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்கிட்ட நானும் அது விஷயமா இது வரைக்கும் என்னென்ன பேசியிருக்கு, ரயில்வே துறை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன சவால்கள் இருக்குது, நம்ம அமைச்சருடைய உதவியை நான் அதை இது பண்ணிட்டு தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இப்போதைக்கு வந்து அந்த வேலை பண்ண போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு தற்காலிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ட்ராக்கை தாண்டி போகிறதுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு இது மாதிரி ஒரு அதை ஏறி போகிற மாதிரி தான் போகணும். நம்ம டெம்பரரியாக அது வேலை முடியும்னா பெரிய கிரெயின் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அதை வேலையை பண்ணணும். அப்போ அதையும் அவங்க சொன்னாங்க, ரயில்வே துறைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு இடைக்கால ஒரு கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யணும் வேலை முடிகிற வரைக்கும். அந்த சுரங்கப்பாதை வரது உறுதியாக இருக்கா? இல்லை, அது சொல்லிட்டாங்க. இப்போ சர்வேயர் வச்சு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இட் இஸ் டூவபிள் தான் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் பொறுத்தவரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கடைசி என்ன பண்ணணுமோ இல்லை போனது நம்ம போயிட்டாங்க எல்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் அரியமங்கலம் கேட்டு லாஸ்ட் வீக் போன என்னமோ ஒரு 3 இடத்துல போய் அதை நம்ம சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அரியமங்கலம் தானே? அது அரியமங்கலம். சாரி அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ஃபேக்ட் போன விசிட் போயிருக்கும்போது அங்கே வந்து சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து முக்கியமான இன்னொரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் பார்த்தோம். அங்கே இருக்க ஜனங்களாம் சரி இங்கேருந்து பண்ணலாமே அங்கேருந்து பண்ணலாமேன்னு சொல்லும்போது அதையும் நாங்கள் போனோம். ரயில்வே துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. பல இடங்கள் அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி போகும்போது எப்படி நாங்கள் போட முடியும், செய்ய முடியும். ப்ளஸ் அங்கே மிகப்பெரிய ஒரு கால்வாயும் ஒன்று போகுது. கால்வாயும் போகிறதுனால ப்ளஸ் ஆக்கிரமிப்புகள் ரொம்ப ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அது பெரிய பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த சப்வே போடும்போது 2 சைடில் ஆக்சஸ் க்ரியேட் பண்ண உங்களுக்கு. அதுவுமே நானே சில ப்ராக்டிக்கலாக சொன்னேன், சார் இப்படி பண்ணலாமேன்னு. அவங்க வந்து சரி டோட்டலி நாட் பாசிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே நான் ஒரு ட்ரோன் வச்சு கூட இது பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரோன் வச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டோப்போ ஒரு இது கிடைச்சதுன்னா அப்போ யாராவது இதில் வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் டிஃபி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு போகும்போது நீங்கள் டெம்பரரியாக கூட நீங்கள் எதுவுமே போட முடியாது. ஸோ டோட்டலி இம்பாசிபிள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இம்பாசிபிள்னே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். சாரி, நான் வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிடுறேன். சார் இந்த மஞ்சள் ரயில் சுரங்கப்பாதை சொல்லுங்கள் சார். இந்த வருஷத்துல ஆகஸ்ட் எஸ் நானும் இதே தான் டவுட் தான் கேட்டேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பரானு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க என்னன்னா அது வந்து ஆல்ரெடி ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அது அப்படியே வேறு இடத்துல ஃபேப்ரிகேட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க. மற்ற அந்த 2 சைடு பார்த்தா ரேம்ப் மாதிரி போட்டுருவாங்க. இதே இதாக கேட்டேன், மழை வேறு வருதே செய்தே இல்லை சார், நாங்கள் வேறு இடத்துல பண்ணிடுறோம். நாங்கள் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடும்னு சொல்லியிருக்கிறேன். அது பண்ணிட்டு தான் மேலே ட்ராக்கே கொண்டு வர போகிறாங்க. அந்த காரணங்களுக்காண்டி தான் அவங்க வந்து அந்த சுரங்கப்பாதையை நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருந்தேன், மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியாதுன்னா ஆழம் நாங்கள் போக முடியாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற வாட்டர் டேபிள் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால நாளைக்கு தண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கட்டி முடிச்சு பிறகு வர பிரச்சனை வந்துடும், யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால தான் நாங்கள் இந்த இவ்வளோ காம்பேக்டாக நாங்கள் போடுறோம்னு சொன்னாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் அந்த பிராணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதை சொல்லியே சொன்னாங்க. காரணம் ஏன் இது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னது காரணம் தான். பெங்களூரு திருப்பதி அந்த இன்ட்ராசிட்டி எக்ஸ்பிரஸ் சொல்லி பேசியிருந்தாங்க. இல்லை, பெங்களூர் திருப்பதி இல்லை, திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னோட விஷ் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டது வந்து திருச்சி, திருப்பதி, திருச்சி, பெங்களூரு,
திருச்சி கொச்சின் கேட்டிருந்தேன், 3ம் கேட்டிருந்தேன் நான். அப்போ இனிஷியலாக அவங்க என்ன சொன்னால், இனிஷியலாக ஒரு ட்ரெயின் தான் அவங்க இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ ஹேவ் டு கெட் அப்ரூவல். இது இனியும் அப்ரூவல் ஆகலை. திருப்பி இதை நான் சொல்லியிருக்கேன், அவர் சரின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் ஹஸ் செட் he will do it ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ already get it in writing and an approval has to come from the railway ministry. ஓகேங்களா? நாளைக்கு வந்து அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியில் பொறுத்திருக்கு. மனவெழுச்சி திமுகவுடைய பொதுக்குழு ஈரோட்டில் 22ஆம் தேதி நடக்குது. ஸோ அந்த பொதுக்குழு மற்றும் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, எங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் சார்ந்த கேள்வியில் பொறுத்தவரைக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் நாளைக்கு இதே இந்த ஆஃபீஸில் நீங்கள் 2 மணிக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ பின்னாடி சிரிக்கிறார் அவர். இல்லை தயவு செய்து ஒரே சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம். அந்த எந்த நோக்கத்துக்காண்டி நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோமோ அந்த நோக்கம் தொடருது. நாளைக்கு இது குறித்து விரிவான உங்களுடைய கேள்விக்கு விரிவான பதில்கள் அளிக்கப்படும். அவ்வளோதான். இங்கே என்ன இது மாத்திரம் தான் போடுவீங்க, போட்டுருவீங்க. இது ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஜனங்க விரும்பி அவங்க ரொம்ப விருப்பத்தோட இதோட இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பல பேர் வந்து கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து இதை பத்திரம் போடுங்க. ஆனா இப்ப வேர்ல்ட் லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரம்ப் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போற நிப்பாட்டணும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் நிலைப்பாட மாத்திருக்காரு. நீங்க அவர் நிலைப்பாட மாத்தலாங்க, நான் மாத்த மாட்டாங்க நிலைப்பாடு. நீங்க நாளைக்கு பாத்துக்கலாங்க. ட்ரம்ப் உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், திருச்சி அரசியல் எல்லாமே நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நல்ல ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க. நீங்க நாளைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.